ஹலோ கைஸ், நம்ம சேனலில் 417 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. இந்த கண்டென்ட் பிடிச்சதுனால தான் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. அவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நம்ம ரீசெண்டாக ஈரோட்டிலேருந்து ஓலாவில் லாங் ட்ரிப் போயிருந்தோம். அந்த ட்ரிப்பில் மேஜராக டைம் சேவிங்காக இல்லாதது என்னென்னா ஹைப்பர் சார்ஜர் வந்து ஒர்க் ஆகலை. எனக்கும் ஓலாவில் நிறைய லாங் ட்ராவல் பண்ணி வீடியோஸ் போடணும்னு ஆசைங்க. ஆனால் ஓலா கொடுக்குற போர்ட்டபிள் ஹோம் சார்ஜர் வந்து 1 மணி நேரத்துக்கு 15% தாங்க ஏறும். ரொம்ப நேரம் வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். லாங் ட்ரிப்புக்கு இதெல்லாம் சூட் ஆகாது. அதனால தாங்க ஓலா ஃபாஸ்ட் சார்ஜர் ஆர்டர் போட்டாச்சுங்க. இது ஸ்பான்சர் வீடியோலாம் கிடையாது, நானே என் காசில் ஆர்டர் போட்டது. 28,000 ஆர்டர் போட்டேங்க. 31,900 இருந்துச்சு. சடனாக ப்ரைஸ் ட்ராப் ஆச்சு. 28,000 போட்டாங்க. 27,999 ஆர்டர் போட்டாங்க. அன்பாக்சிங் வீடியோ இப்போ பண்ணிடலாம். இது வந்து இந்த டேப்பில் தான் கொடுக்குறாங்க. பேக்கேஜிங்லாம் ஆனால் நல்லா சேஃப்டியாக கொடுத்துருக்காங்க. நிறையா குஷன்லாம் கொடுத்து இந்த ஒயிட் கலரில் இந்த ஃபோம் மாதிரி குஷன்லாம் கொடுத்துருக்காங்க. நைட்டுங்க நல்ல மெட்டல் பாடியாகிட்டு இருக்கு. வண்டி பில் குவாலிட்டி இருக்குதோ இல்லையோ, சார்ஜர் நல்ல பில் குவாலிட்டி இருக்குது. அண்டு போல்ட்ஸ் வந்து நம்ம வாலில் மவுண்ட் பண்ணணும்னா அது கொடுத்துருக்காங்க. ரிவர்ட் அடித்து நம்ம போல்ட் பண்ணிக்கலாம். அண்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா கைடும் கொடுத்துருக்காங்க, எப்படி ஆணி அடிக்கிறதுன்னு சொல்லி மார்க் பண்ணுறதுக்காக கைடும் கொடுத்துருக்காங்க. யூசர் மேனுவலு. இந்த ஓலா ஃபாஸ்ட் சார்ஜரோட வெயிட்டு பார்த்தீங்கன்னா 11.5 கிலோ சொல்கிறாங்க. தென் இது வந்து அவுட்புட் வந்து 3 கிலோவாட் அவுட்புட்டு. இதோட பில் குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குங்க. வேறுங்க எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குன்னு தெரியும். பாதி வெயிட் இந்த மெட்டல் பாடியே தான். அண்ட் இது வந்து லைட்டு கிடையாது, ஒன்லி பெயிண்ட்டு. இந்த பெயிண்ட்டுக்கு என்ன யூஸ் பண்ணாங்களோ அதே பெயிண்ட் தான். எதுவும் லைட்டு கொடுத்துருந்தா ஆனால் நல்லா இருந்திருக்கும். தென் இது வந்து எந்த இதுவும் இல்லைங்க. இந்த ப்ளக்கை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிறதுக்காக, ஒயர் வந்து தனியாக தொங்கக்கூடாது அப்படின்றதுக்காக. ஒயருமே கேஜ் நல்ல அதிகமான கேஜ் ஒயர் கொடுத்துருக்காங்க. 3 கிலோவாட் பவர் வரனால. ப்ளக்குமே பார்த்தீங்கன்னா இந்த லாக் மெக்கானிசம் இருக்குது. ஹைப்பர் சார்ஜர் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா அதில் இருக்கும். ஸ்லைட் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடும், எடுக்கும்போது வராது. லாக் அப்படி அழுத்தி எடுத்திங்கன்னா வந்துடும். அதுக்காக இந்த லாக் கொடுத்துருக்காங்க. தென் ப்ளக்கு பார்த்தீங்கன்னா பிஎஸ்சிடி ப்ளக் கொடுக்குறாங்க. 16 ஆம்ஸ் ப்ளக்கு. இது வந்து 16 ஆம்ஸில் மட்டும்தான் போட முடியும். ப்ளக்குமே பெருசாக இருக்கும். எர்த்து கரெக்டாக கொடுக்கலின்னா மெட்டல் பாடியில் உங்களுக்கு எர்த்து அடிக்கும். அது வந்து எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸாக டேமேஜும் பண்ணும் எர்த்து இல்லைன்னா. ஸோ எர்த்து ப்ராப்பராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இந்த சார்ஜர் வாங்கினீங்கன்னா. தென் பேக் சைட் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்க்ரூ போட்டு வால் மவுண்ட் பண்ணுறதுக்காக ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ரிவிட் போல்ட்டு தான் கொடுக்குறாங்க. நல்லாவே தாங்கும். நீங்கள் இதில் போட்டு மவுண்ட் பண்ணி அவங்க ஒரு கைடு கொடுத்துருக்காங்க, பேப்பர் கைடு. அதை வச்சு நீங்கள் ஹோல்ஸ் வாலில் போட்டுட்டு இதை நீங்கள் போட்டு மவுண்ட் பண்ணிக்கலாம். ஸ்க்ரூலாம் கழட்டினீங்கன்னாவே இது இந்த டப்பா தான் மொத்த கோர் எக்யூப்மெண்ட்டு. ஆனால் நம்ம டிசைனுக்காகவும் பேக்கேஜிங்காகவும் இவ்வளோ மெட்டீரியல் ஸ்டீலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கொஞ்சம் வெயிட் அதிகம் தான். இது எதையுமே கட்டோ மாடிஃபையோ பண்ணக்கூடாது. பண்ணிங்கன்னா வாரண்டி கிளைம் ஆகாது. ஃபிசிக்கல் டேமேஜ்னு சொல்லி வாரண்டி கிளைம் பண்ண மாட்டாங்க. ஈரப்பதம் அதிகமாக இருக்கிற ஏரியாவில் கொஞ்சம் துணி இது மேலே போட்டு கவர் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப காற்றுல ஈரப்பதம் உள்ளே போச்சுன்னா போர்டில் ஈரப்பதம் அப்படியே இதாகும். ஈரப்பதம் போக முடியாத அளவுக்கு இது பண்ணி வச்சுக்கோங்க கூலிங்கான இடத்துல இருந்தீங்கன்னா. இன்னொன்று என்னென்னா உள்ள ஃபேனும் இருக்குது. நம்ம ஆன் பண்ணும்போது ஃபேன் ஓடுது. இதோட கூலிங்கு இதை பற்றிலாம் நீங்கள் எதுவும் யோசிக்க தேவையில்லை. ஒன்ஸ் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதோட ஹீட் மேனேஜ்மெண்ட் இதே பார்த்துக்கும். ஓலா வண்டி பேட்டரி ஹீட் ஆகிறத மட்டும் நீங்க பாத்தீங்கன்னா போதும். இந்த ஃபாஸ்ட் சார்ஜருமே ஹைப்பர் சார்ஜர் மாதிரி தாங்க. நீங்க 0ல இருந்து 70% வரைக்கும் தான் ஃபாஸ்டா ஏறும். அதுக்கு மேல ஹைப்பர் சார்ஜர் மாதிரியே தான் ஸ்லோ சார்ஜிங் தான், ஹோம் ஸ்பீட் சார்ஜிங் ஸ்பீட்ல தான் ஆகும். 1 ஹவருக்கு 15% ஏறும். ஏர் ஃப்ளோ இல்லாதனால ஓலா வண்டி பேட்டரி ஹீட் ஆகலாம். 50 டிகிரி வரைக்குமே இந்த சார்ஜர் போட்டிங்கன்னா போகலாம். நார்மலாக லித்தியம் பேட்டரி பார்த்தீங்கன்னா 35 to 45 டிகிரி வந்து ஆப்டிமலான டெம்பரேச்சர். இந்த அளவுக்கு 3 கிலோவாட் ஃபாஸ்ட் சார்ஜரில் நீங்கள் சார்ஜ் பண்ணும்போது கண்டிப்பாக பேட்டரி ஹீட் ஆகும். அது வந்து பேட்டரியோட சைக்கிளையும் பாதிக்கும், டீக்ரடேஷனும் கொஞ்சம் சேர்த்தியும் ஆகும். தேவைப்படுற இடத்துல மட்டும் யூஸ் பண்ணுங்க. தேவையில்லாத இடத்துல நார்மல் சார்ஜரே யூஸ் பண்ணுங்க. நார்மல் ஹோம் சார்ஜர் பார்த்தீங்கன்னா எந்த ஹீட் கண்டிஷனில் நீங்கள் போட்டிங்கனாலும் 42 டிகிரி செல்சியஸை தாண்டாது. அவுட் சைட் டெம்பரேச்சர் அதிகமாகவே இருந்தாலும் 42 டிகிரி செல்சியஸை தாண்டாது நார்மல் ஹோம் சார்ஜரு. பட் இது ஆனால் நம்ம ஊர் டெம்பரேச்சருக்கு கண்டிப்பாக பேட்டரி ஹீட் நல்லா ஏற்றி விட்டுரும். பிகாஸ் 3 கிலோவாட்டில் சார்ஜ் ஏறுது. ஸோ இது எந்த அளவுக்கு பேட்டரியை பாதிக்குதுன்னு தெரியல. லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணி ஓலாவில் வீடியோஸ் போடலான்னு இருக்காங்க. ட்ராவல் வீடியோஸ் ஆல்ரெடி போட்ட வீடியோவுக்கு 4000 பேர் பார்த்துருக்கீங்க. நல்ல கமெண்ட்ஸும் கொடுத்துருக்கீங்க. அது இன்னமும் என்ன மோட்டிவேட் பண்ணிச்சு. எனக்கும் அதுதான் ஆசை, ஈவியில் நிறையா தூரம் போய் போடணும்னு. ஸோ ஈவியில் என்கிட்ட இருந்தது ஓலா தான். இவன் ஓலாவுக்கு மட்டும்தான் பேசுகிறான், மற்ற வண்டிக்கு எதுக்கும் பேச மாட்டேங்கிறான் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். நான் வண்டி வாங்கும்போது வேல்யூவோ பட்டது ஓலா ஃபியூச்சர்ஸ் ப்ரைஸுக்கு அதிகமாக கொடுத்தாங்க. ஸோ அதனால் அந்த வண்டிக்கு நான் போனேன். அந்த வண்டி தான் இப்போ என்கிட்ட இருக்குது. மற்ற வேல்யூ அதிகமாக இருக்க வெஹிக்கிள்ஸ் இருந்தாலுமே அந்த வெஹிக்கிள்ஸுமே ரிவ்யூ பண்ண நான் ரெடி. வண்டி கிடைக்க மாட்டேங்குதுங்க. வண்டி எல்லாம் கம்மியாக தான் வச்சுருக்காங்க. எனக்கு தெரிஞ்சவங்கள்ட்டையும் கிடைக்கிறது இல்லை. ஸோ நிறையா வண்டி சர்ச் பண்ணிகிட்டே இருக்கேன். நீங்கள் யூடியூப் யூசர் ரிவ்யூ தர்றதுக்கு ரெடினா கமெண்ட்ஸ் போடுங்க.
நேரில் மீட் பண்ணி வீடியோஸ் எடுக்கலாம். ஸோ இது வந்து ஓலா மட்டுமே கண்டென்ட் போட்டுட்டு இருக்கிறதுனால நான் இந்த பதில் நான் சொல்கிறேன். இனி வர லாங் டிரைவ்ஸில் இதை நான் டெஸ்ட் பண்ணுவேன். டெஸ்ட் பண்ணி அதோட ஃபீட்பேக்கும் சொல்கிறேன். கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் இதோட லாங் டேர்ம் ரிவ்யூவும் என்னோட யூசேஜ் ரிவ்யூவும் நான் இதில் சொல்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.